வாழ்க்கை நாடகமா? எதுக்குடா இப்ப சோகப்பட்டு பாடிட்டு இருக்க? இல்ல மச்சான், உனக்கு தெரியும்ல, இத்தனை வருஷமா இவனுக்காக தெருவா போஸ்டர் ஒட்டி வேலை செஞ்சிட்டு இருக்கேன். முரசம் கொட்டியாச்சு, போர் தொடங்கியாச்சு. 2026 எண்ணி முடிச்சு வெற்றி என்கிற அந்த முழக்க சொல்லை கேட்ட பிறகுதான் இந்த பயணம் நிக்கு. இந்த ரத்த வாயால சொல்றேன், எண்ணி 8 நாள்ல உனக்கு பைத்தியம் முடிச்சு ரோட ஆலையில நான் இந்த ஊர் கடிக்கிறேன் விட்டுறேன்டா. வரவன் வா, வராதவன் போ. எப்பவும் மேல விலகி நின்று வேடிக்கைவர். குறுக்க மறுக்க ஓடாத. இன விடுதலை என்கிற பெரும்பசி லட்சியை பசி கொண்டு வெறிகோடு வாய்கிற புலிகளுக்கு முன்பே பூனையும் எலியும் நாயும் நரியும் குறுக்க விடாது. எவன் வந்தாலும் ஒரே அடிதான். நான் எதுவுமே கேட்கலடா. வேலை செய்யறவன வேட்பாளரா எடுத்துக்கன்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? புண்டமான ஊம்புடா ஊம்புடா மூச்சு முட்டை ஊம்புடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கிட்டு வந்துருச்சு. குறுக்க வராத போயிடு. என் இலக்குக்கு இணைய எதிராக என்னை பெற்ற தாய் தந்தையரே வந்தாலும் எனக்கு எதிரிதான். வாய மூடுறா நாயே. அறிவு கெட்டவனை நிதானமா தான் பேசுறியா நீ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் நான் கொலகாரியாவே ஆயிருவேன். மேகலை, மணி மேகலை. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கத்தாருக்கு போயிருந்தேன். அப்ப வெளிநாடு வேற ஒரு நாட்டுல இருந்து வந்த பெண்மணி நான் சேலை அணிந்திருந்ததை பார்த்துட்டு நீங்க தமிழா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நான் பெருமையா சொல்லிட்டு இருக்கேன், இவங்க வளர்த்த தமிழ்நாடு போல இருக்குன்ட்டு. எஸ், தமிழ்நாடு அப்படின்னு. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். அவங்க எடுத்தோன்னு கேட்டாங்க, ஸ்ரீலங்கா அப்படின்னாங்க. இல்லங்க, இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அடுத்த வார்த்தை தமிழ்நாடு என்று நான் சொன்ன பிறகு அந்த அம்மா கேட்டது பிரபாகரன் சீமான் என்ற வார்த்தையை அவங்க பதிவு செஞ்சாங்க. அதுதான் தமிழ்நாடு. இந்த சீட் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க, திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. அம்மா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுங்க. பிரபாகரன் சீமான் என்ற வார்த்தையை அவங்க பதிவு செஞ்சாங்க. அதுதான் தமிழ்நாடு. ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது இல்ல எப்படி நம்புறது? நம்மள போன் போட்டு நீயே கேட்டுக்க. அதுதான் தமிழுடைய மாண்பு. எங்கோ இருக்கின்ற வெள்ளைக்கார பெண்மணிக்கும் தமிழத்திற்கு என்று ஒரு தலைவன், அவனுடைய தம்பி என்று வரைசாட்சி சென்றவன் எங்கள் தலைவன். குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. வேதங்களை எழுதுனதாங்களா இல்ல வேதங்கள் உணர்ந்து வெளிப்படுத்தினாங்களா? எழுதுனதுதான் சார். இல்லை காடி இவங்கிட்டு சார், யாரும் எழுதி வச்சது தானே சார். யாரும் எழுதி வைக்கல. யாரும் எழுதி வைக்கல சார். எழுதி வைக்க எப்படி வந்துச்சு? எழுதி வைக்க வானத்துல இருந்து வந்துச்சு. ஆமா, வானத்துல இருந்து வந்து ஒன்ன கேப் மாதிரி இடுப்பா செவி வழியாக, குருமுகமாக, செவி வழியாக, ஆண்டவன் மூலமாக. சார் எப்படினாலும் எழுதுனது தானே சார். அது எழுதல சார் யாரும். நாங்க எழுதி வைக்கிறது எங்க பழக்கம் இல்ல சார். நான் கட்டிங் பிளேயர் வச்சு ஒவ்வொரு பல்ல வெடுக்கு வெடுக்கு பிடிச்சி வெளியே அடிச்சிருவேன். வானத்துல தான் வரல, யாரோ எழுதி வச்சதுதான் வந்துச்சு. எங்க குருமுகமா வந்தது சார் அதெல்லாம். இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. அம்பேத்கர் தான் எரிச்சிட்டு அவரே ஒரு மனுவாக மாறி எங்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுத்து போயிருக்காரு. மனுனே சொன்னது கிடையாது. நாங்க சொல்றோம் அவர் கலியுகம். அவர் அப்படிலாம் சொல்லாதீங்கங்கறாரு. அப்படி சொல்லாதீங்க. அப்படிலாம் நீ தேசி சொல்லாதீங்கங்கறாரு. எப்படி தப்பிச்சோம் பாத்தியா? மாட்டு மூத்திரத்துக்கு இன்னை வரைக்கும் அட்வொகேட் பண்றீங்க. யாராவது ஒருத்தர் மாட்டு மூத்திரம் குடிங்கன்னு சொல்றாங்க டாக்டர். நீங்க பாட்டு மாட்டு மூத்திரம் குடிங்க, கொரோனா வராது, கேன்சர் வராது. சித்த வைத்தியத்துல அது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. எங்களுடைய வாழ்வியல்ல மாட்டு எந்த சித்த வைத்தியம் சொல்லிருக்காங்க சொல்லுங்க. எல்லா வைத்தியத்திலும் இல்ல. நீங்க டாப் 10 சித்த வைத்தியம் எடுத்துக்கங்க. யாராவது ஒருத்தர் மாட்டு மூத்திரத்தை குடிங்கன்னு சொல்றாங்க. யாராவது ஒரு நல்ல சித்த வைத்தியரை வச்சு கேளுங்க. நான் கேட்டே சொல்றேன் சார். சாணம் மாட்டிலிருந்து கிடைப்பது 5 பொருள். அரணுக்கு ஆணைந்தாடுதல் சொல்லுவாங்க. நீ எதுக்கு வந்த அத சொல்ற? ஆனா பசு, அந்த பசுவில இருந்து கிடைக்கக்கூடிய பால், தயிர், அதே மாதிரி வெண்ணெய், இதே மாதிரி கோமூத்திரம், இறைச்சி. இல்ல இறைச்சி எல்லாம் சொல்லவே இல்லை. ஞானசமுத்திரன் மாட்டு சாப்பிட சொல்லி. இது பாருங்க, இதுதான் நம்மள வந்து கோபம். அது பசுல இருந்து கிடைக்குது. அண்ணா வந்து வள்ளலாரை பத்தி சொல்றாரு. அப்புறம் மாட்டு இறைச்சின்னு சொன்னா உங்களுக்கு அது எந்த அளவுக்கு உள்ளம் காயப்படுது நீங்க சொல்லுங்க. நீங்க ஆவுடைய நீங்க சொல்லுங்க. அவன் வந்து வள்ளலாரோ மாட்டு இறைச்சி சாப்பிடாதுன்னு சொன்னால தானே நீங்க வள்ளலார் எதுக்குறீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடுறீங்க? அவர் கேக்குறது அது என்ன நியாயம்? தமிழனுடைய பண்பா அது. இதுல ஆசிட் கலந்துருக்கு.
எடுத்து மேல ஊத்துன்னு வச்சுங்க ரத்த கலரி ஆயி போகும். மோடி வாணுமானா தைவான்ல இருந்து என்னமோ வாங்கி திங்கறான்னு சொன்னாங்க. நமக்கு அதுக்கு வசதி இல்லை. எனக்கு மாட்டுக்கறி வாங்கி தாங்க வசதி. என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதுதான். நீ திங்கப்படாதுன்னா ஆமா சொல்றீங்க. என்ன நீங்க மாட்டுக்கறி தொட்டா வெட்டி வேணலாம் சொன்னாலும் நீங்க இன்னைக்கு பின்வாங்குறீங்க. நான் எந்த இடத்துல சொல்றேன்னா, வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு மாட்டுக்கறி உண்ணும் போராட்டம்னு நீ கோயிலுக்கு முன்னாடி வந்து நடத்துறையே, அந்த நேரத்துல நம்ம சொல்றோம் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு அமுக்கி கல்ல தலையில போட்டு கொண்டு விடுற ஆஸ்கல். நாங்க ஐயருங்கிறோம். ஆனா கண்ணப்ப நாயனார் மாமிசத்தை இறைவனுக்கு படைச்சார். இது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த சமயம், புரியுதுங்களா? இதுல ஒரு உயர்வான நிலை வள்ளலாருடைய இல்ல. அந்த நிலையை நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கோம். கடவுளுக்கு சங்கடம் வந்தாலும் ஒடுக்கப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் தான் கேட்பான், பாப்பான், பார்க்க மாட்டான்ங்கிறதுக்கு கண்ணப்பனார் ஒரு உதாரணம். அப்ப குத்த வேண்டியது அவளல்லடா, ஒன்னதான். எங்க இங்க மாட்டு மூத்திரம் குடிச்சா கொரோனா போகும்னு சொன்னீங்களா இல்லையா? மாட்டு மூத்திரம் குடிச்சா கொரோனா போகும்னு சொன்னாங்க. அந்த உண்மையை நான் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றேன். எங்க உண்மை கேளுங்க. ஒரு அந்த உண்மையை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லி எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க கேளுங்க. நானே குடிக்கிறேன் சார் மாட்டு மூத்திரமா. ஆமா, என்ன இப்ப கோமயம் சார்? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஒண்ணுக்கு இருந்துருவேன். ஐயே, ஒண்ணுக்கு இருந்துருவேன். பரிதாபங்கள் வீடியோவை பார்த்து புண்பட்ட மனசு ரங்கராஜ் பூண்டே பேசும்போது ஏன் மனசு புண்படலன்னு கேக்குறேன். இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும். அப்படி ஒண்ணு போடு. மொட்டை பாஸ்கி அந்த ப்ரோக்ராம்ல என்ன சொன்னா, சுப்ரீம் கம்யூனிட்டி பிராமின் கம்யூனிட்டி. அப்ப ஏன் வந்து மனசு புண்படலன்னு நான் கேக்குறேன். முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. பிஜேபியில ஒரு சங்கி மாமி இருக்காங்க, உமா ஆனந்த்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்களே, பிராமின்ஸ் தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி, சுப்ரீம் கம்யூனிட்டி. அவ புண்ணியம் பண்ணதாலதான் பிராமணாலா பிறந்திருக்கா. சுவாமியை தொட்டு பூஜை பண்றதுக்கு அவளுக்கு மட்டுமே தகுதி இருக்கு. இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது, முடிதான் நரைச்சிருந்தா மூளையமா நரைச்சிருக்கு. எதுக்கு நான் எல்லாரையும் கருவறைக்குள்ள விடணும்? அதே உன் அப்பா உங்க அப்பா விட்டு கருவறையான்னு கேக்குறோம். உமானந்த் கிட்ட நாம கேக்குறோம், அது என்ன உங்க அப்பா விட்டு கருவறையா? ஆமா, சொன்னாக்கள் போதில் பாத்து உன்னால நான் ரொம்ப சாதாரமா இருக்கேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. அப்போ அதாவது பிராமணா தான் வந்து பூஜை பண்ணணுமா, மத்தவா எல்லாரும் சாப்பிட்டுட்டு கைய கூட கழுவுக்க தெரியாதவாளாம். தொடப்பக்கட்டியால அந்த ஆளை பெருக்கு ஒரே குப்பையா கிடக்கு மனசு. இந்த அளவுக்கு பேசின உமா சொல்றாங்களே சுத்தமா மடியா. ஏங்க, அப்ப நான் என்ன கேக்குறேன், பார்ப்பனர் எல்லாதாலும் குளிக்காம கழுவிக்காம உட்காந்துட்டு இருக்காங்களா? உமானந்த் தான் வந்து கழுவி விட்டுச்சான்னு நான் கேக்குறேன். அப்ப ஏங்க உமானந்த் பேசும்போது உங்க மனசு புண்படல? ரொம்ப சந்தோஷப்பா, நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பரிதாபங்கள் வீடியோக்கு மட்டும் மனசு புண்படுதுன்னா அது என்ன மனசுன்னு நான் கேக்குறேன். அந்த மானங்கட்ட மனசு உயிரோட இருக்கதோட சாப்பிட்டுன்ற மாட்டினாடா மானஸ்த. என்ன முதல்ல நானே செருப்பால அடிச்சுக்கணும். செருப்பு தைக்கிறோட பிள்ளை செருப்பு தான் தைக்கணும். முடி திருத்துறோட பையன் பார்பர் தான் ஆகணும். பூ கட்டுறவங்க, வளப்பின்றவங்க, மண்பாண்டம் செய்யறவங்க, துணி துவைக்கிறவங்கன்னு அவங்கவுங்க பிள்ளை அவங்கவுங்க குலத்தொழில் தான் செய்யணும். என்ன கொடுமை சார். 18 வயசு பூர்த்தியான மாணவ மாணவிகள் கல்லூரிக்கு போய் டாக்டரா, இன்ஜினியரா, சயின்டிஸ்டா, கவர்மெண்ட் அபிஷியல்ஸா வரதை விட்டுட்டு அவங்கவுங்க குலத்தொழில அவங்கவுங்க கத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்தா ஒன்றிய பாஜக அரசு 500 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து அவங்களோட குலத்தொழில ஊக்குவிக்கிறாங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? கேட்கறதுக்கே முக சுளிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த திட்டத்தோட பேர் தான் விஸ்வகர்மா யோஜனா. நம்மள சில பேர் யோசிக்கலாம், கைத்தொழில் கத்துக்கிறது நல்லது தானேன்னு. 18 வயசு பூர்த்தியான மாணவ மாணவிகளுக்கு கைத்தொழில் சொல்லிக் கொடுக்கிறது நல்ல விஷயம். அது பொதுவா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல, அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனா அந்தந்த குலத்தை சார்ந்தவங்க தான் அந்த குலத்தொழிலை செய்யணும்னு குலத்தொழிலை ஊக்குவிக்கிற இந்த திட்டத்துல முக்கியமா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய 18 கேட்டகரிஸ் என்னன்றத பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏதோ சொல்லணும்னு தோணுதில்ல, சொல்லு. குயவர்கள், கொள்ளர்கள், செருப்பு தொழிலாளர்கள், பாரம்பரிய பொம்மை தயாரிப்பவர்கள், மீன்பிடி வலை தயாரிப்பவர்கள், சுத்தியல் பூட்டு தயாரிப்பவர்கள், ஆயுதம் தயாரிப்பவர்கள், துடைப்பம் தயாரிப்பவர்கள், பாய் கூடை தயாரிப்பாளர்கள், பொற்கொள்ளர்கள், தச்சர்கள், கொத்தனார்கள், முடித்திருத்துபவர்கள், சலவை செய்பவர்கள், தையல்காரர்கள், சிற்பிகள் மற்றும் கல் செதுப்பவர்கள். எட்டி உட்டேன்னு வச்சுக்க நெஞ்செலும்பு மொத்தமும் நொறுங்கிடும். இப்படி இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 18 தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்காக மட்டுமே இந்த விஸ்வகர்மா ஸ்கீம்ன்றது இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்லும்போது கத்தி கூச்சலிட்ட கூட்டம் இப்ப அமைதியா போயிட்டாங்க. டேய், இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு மட்டும்தான் அவங்களுடைய குலத்தொழிலை ஊக்குவிக்கிறதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த விஸ்வகர்மா ஸ்கீம். ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். குறும்பு அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா.
ஆட்சி பொறுப்பேற்கும் போது வேலையின்மையோட ரேஷியோ 5.4% இருந்துச்சு. ஆனா இப்போ 7.95% அதிகரிச்சிருக்கு. பிரதமர் அமித்ஷா, பிரதமர் மோடி இந்தியாவை முன்னோக்கி கொண்டு போவார்னு பார்த்தா எங்க கூட்டிட்டு போறாருன்னு இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் மக்களே மீண்டும் நினைவூட்டுறோம், beware of BJP. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. 700 ரூபா தவணை கட்ட முடியாத வானதி சீனிவாசன் வழிச்செலவுக்கு பணம் இல்லாமல் பாலசுப்ரமணியன் ஆதித்தனிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஊருக்கு திரும்பிய வானதி சீனிவாசன் ராஜாமன்னா அண்ணாமலைபுரத்தில் ஒரு வீடு, ஓயமாரில் ஒரு வீடு, கோயம்புத்தூர்ல ஒரு வீடு அப்படின்னு 2011 அவங்க தாக்கல் பண்ண சொத்து மதிப்பு 1,16,00,000. டேய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. 2016 அவங்க தாக்கல் செய்த சொத்து மதிப்பு 6,12,00,000. இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இப்படியாக அவருடைய சொத்து மதிப்பு பல மடங்காக உயர்ந்திருக்கிறது. அப்போ குலத்தொழிலை செய்ய சொல்லி விஸ்வகர்மாக்களை பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற வானதி சீனிவாசன் என்ன தொழில் செய்து இந்த சொத்தை எல்லாம் சேர்த்தார் அப்படின்றத சொல்லணும் இல்லையா? அதையும் அந்த விஸ்வகர்மாக்கள்கிட்ட சொல்லி இருக்கணும்ல, அவரு அதை சொல்லலையே. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போடா. விஸ்வகர்மா சமுதாயம் மட்டுமல்ல, கைவினை தொழிலாளர்கள், கைவினை கலைஞர்கள் அவர்கள் சிறு சிறு தொழில்களாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய தொழிலாக இருக்கின்ற 18 வகையான தொழிலுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக உதவி செய்யப்படுகிறது. முதல் கட்டமாக தமிழகத்தில் என்னென்ன மாவட்டங்களில் இந்த 18 வகையான தொழில் செய்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த மாவட்டங்கள் முதல் கட்டமாக தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி வகுப்புகளும் பயிற்சியின் போது உதவித்தொகையும் அந்த உதவித்தொகையை பெற்று பயிற்சியும் பெற்று அதற்கு பின்பாக 15,000 ரூபாய்க்கு இலவசமாக எந்த தொழில் அவங்க செய்யறாங்களோ அதுக்கான கருவிகள் இலவசமாக வழங்கப்படும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் அதற்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட்டு அதற்கு பின்பாக 1 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு எந்தவித கொலாட்ரல் இல்லாம கடன் உதவி செய்யப்படும். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. அந்த 1 லட்சம் திருப்பி கட்டினாங்கன்னா 2 லட்சம், அதுக்கப்புறம் 3 லட்சம். இதற்கு எந்த விதமான கேரண்டியும் வேண்டாம். இந்த திட்டத்தில் கேரண்டி கொடுத்திருப்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வேற வருதா? பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இதற்கான முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான தொழில் செய்யக்கூடியவர்களுடைய இடத்துக்கே சென்று நாங்கள் அவர்களை பதிவு செய்து வருகிறோம். கர்மம் கர்மம், இந்த கன்றாவை எல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.